என்ன மோனி ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்க? ஆச்சு இப்பதான் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. இந்த இடத்துல அவன் என்னன்னா, அந்த ஜோசியக்காரன் 6 மாசத்துக்குள்ள மேரேஜ் பண்ணணும், இல்லைன்னா வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டான். இல்லைன்னா 30 வயசு தாண்டி தான் மேரேஜ் ஆகணும்னே. நானே இப்பதான் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். சொல்லி அவங்களும் ப்ரெஷராக என்னையும் டென்ஷன் ஏற்றி. நான் அம்மா கிட்ட நான் பேசுறேன். போய் ஜோசிகாரங்கள்ட்ட ஏதோ ஒன்று கேட்டிருக்கீங்க, ஆனா அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி உட்காரதும் எனக்கு பிடிக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரைட், ஆனா அவளே இப்பதான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா. வரவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல. இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க? கம்பெனி இழுத்து மூடுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் போய் டைவர்ஸ்ல தான் முடியும். நீ யாரா என்ன சொல்றது அப்படின்னு அவ கேட்பா. பிடிச்சதை பண்ணலன்னா எதுக்கு ஆன்டி லைஃப்? ஓ இருக்கிறது ஒரு லைஃப், பண்ணிட்டு போட்டுமே ஆன்டி. ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரிப்பா பாத்துக்கலாம் விடு. நான் சொல்லி சரின்னு ஒத்துன்னு இருக்கீங்களா ஆன்டி? பெரிய விஷயம் தான் ஆன்டி. மோனி இங்க வாமா. மா உனக்கு பிடிச்சது பண்ணுமா, கல்யாணம்னு தேவையில்லமா. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ரஜா மோனி ஒரு கூட ஆயிடுச்சா? என்னடா சொன்ன? உண்மையை சொன்னேன்.